4 சூரிய கிரண் புக்ல தேர்ட் லெசன் நிச்சய். நிச்சய்னா டெசிஷன், தீர்மானம். இந்த லெசன்ல அமன்ற ஒரு பாய் வந்து என்ன வந்து டெசிஷன் எடுக்கிறான், என்ன தீர்மானம் எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் लेसन। पाठ का उद्देश्य, एम ऑफ द लेसन, जीव जंतुओं के प्रति संवेदनशील होना। जीव जंतुओं ना लिविंग ऑर्गेनिजम्स, अदावदु ह्यूमन बीइंग्स, प्लांट्स, बर्ड्स, एनिमल्स இதெல்லாம் தான் जीव जंतुओं लिविंग ऑर्गेनिजम्स। இதுகிட்டலாம் நம்ம வந்து சென்சிட்டிவா இருக்கிறது, அதாவது உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது। किसी की आज़ादी ना छीनना, யாருடைய சுதந்திரத்தையும் பறிக்காம இருக்கிறது। we should not snatch anybody's freedom. இதெல்லாம் தான் aim of the lesson। पाठ प्रस्तावना, आपने इंट्रोडक्शन टू द लेसन, आपने कभी कोई पशु पक्षी पाला है? நீங்க எப்பொழுதாவது ஏதாவது ஒரு அனிமல் என்ன பேர்டு வந்து நீங்க வந்து பார்த்திருக்கீங்களா? அதாவது have you ever taken care of any animal or bird? यदि आपको कोई पिंजरे में कैद कर दे तब आपको कैसा लगेगा? if suppose உங்களை யாராவது வந்து ஒரு கூண்டு, அதாவது கூண்டுக்குள்ள வந்து கேஜ் இருக்குல்ல, கூண்டுக்குள்ள வந்து கைது பண்ணி வச்சிட்டாங்கன்னா, கைதுனா தமிழ்லயும் கைது தான், ஸோ கைது பண்ணி வச்சிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? सोच विचार करें, think and discuss। प्रतीक अपने मित्र अमन के लिए विदेश से चिड़िया पकड़ने वाला एक जालदार फंदा लाया था। பிரதீக்ங்கிறது ஒரு பாய், அப்புறம் அமன்கிறது ஒரு பாய் நேம்। ஸோ பிரதீக் வந்து தன்னோட ஃப்ரெண்ட் அமன் இருக்கான்ல, அந்த பையனுக்காக வெளிநாட்டில இருந்து, விதேஷ்னா தேஷ்னா கண்ட்ரி, விதேஷ்னா ஃபாரின், வெளிநாட்டில இருந்து ஒரு பறவை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு ஜால்தார் ஃபந்தானா நெட்டட் ட்ராப், ஒரு வலையை வந்து வாங்கிட்டு வந்திருந்தான்। பிரதீக் வந்து அமனுக்காக ஜால் வாங்கிட்டு வந்திருந்தான், அதாவது நெட் வாங்கிட்டு வந்திருந்தான் பேர்டு பிடிக்கிறதுக்காக। अमन ने माँ को वह जाल दिखाते हुए खुशी से कहा। अमन வந்து வீட்டில் வந்து அம்மா கிட்ட வந்து தன் ஃப்ரெண்ட் பிரதீக் கொடுத்தான்ல அந்த ஜால் நெட்டை வந்து காட்டிக்கிட்டே ரொம்ப வந்து சந்தோஷமா சொல்றான்। காட்டுறது, திக்கானா டு ஷோ, தேக்னானா தான் டு சி, தேக்னா திக்கானா, சி இது ஷோ, காட்டி। ஸோ இவன் வந்து என்ன பண்றான், அமன் வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டிட்டே ரொம்ப ஹாப்பியா என்ன சொல்றான், மா தேக்கோ யஹ் பிரதீக் நே தியா ஹே முஜே, அம்மா பாருங்க இது வந்து என்னோட ஃப்ரெண்டு பிரதீக் வந்து கொடுத்துருக்கான்। அப் மை இஸ்ஸே, இப்போ நான் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யஹ் அச்சா கிலோனா நஹி ஹே அமன், இது வந்து நல்ல பொம்மை இல்லை அமன், அதாவது இட்ஸ் நாட் எ குட் டாய்। माँ ने नाराजगी दिखाते हुए कहा, अम्मा வந்து ரொம்ப கோபத்தோடயே சொன்னாங்க இது வந்து। क्यों माँ, why माँ, எதுக்கு माँ அப்படின்னு யார் சொல்றா, அமன் சொல்றான்। क्योंकि तुम इससे चिड़िया पकड़ोगे और फिर उसे परेशान करोगे। क्योंकि ना बिकॉज, ஏன்னா நீ வந்து இதை வச்சு என்ன பண்ணுவ, ஏதாவது பறவையை வந்து பிடிப்ப, யூ வில் கேட்ச் சம் பேர்ட், அப்புறம் அதை என்ன பண்ணுவ, அதை வந்து யூ வில் தென் டிஸ்டர்ப் தட் பேர்ட், அதாவது அதை வந்து ரொம்ப துன்புறுத்துவ, ஏதாவது கஷ்டப்படுத்துவ அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அம்மனோட அம்மா। नहीं माँ, मैं चिड़िया को पकड़कर पिंजरे में रखूंगा। இல்ல அம்மா, நான் வந்து அந்த பறவையை பிடிச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன், கூண்டுக்குள்ள வைப்பேன், ஐ வில் கீப் த பேர்ட் இன் த கேஜ்। रखूंगा, रखना कीप, रखूंगाना विल कीप फ्यूचर टेंसல। वह मुझे गाना सुनाएगी, मैं उसे दाना खिलाऊंगा, அது வந்து எனக்கு வந்து பாட்டு பாடும், நான் வந்து அதுக்கு என்ன பண்ணுவேன், கிரெயின்ஸ் தானியங்கள், தானானா தானியம் தமிழ்ல, அது தானியங்கள்லாம் அதுக்கு நான் ஃபீட் பண்ணுவேன்। ஸோ கானா கிலானா, கானானா டு ஈட், கிலானானா டு ஃபீட்। இது யார் சொல்றா, இது அமன் வந்து சொல்றான் அம்மா கிட்ட, இல்லைம்மா நான் அதை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் வந்து அதுக்கு கூண்டுக்குள்ள வைப்பேன், அது வந்து அதுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பேன் அப்படின்னு அமன் சொல்றான்। दोपहर का खाना खाने के बाद अमन बगीचे में गया।
दोपहरना आफ्टरनून மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அமன் வந்து கார்டனுக்கு போறான், தோட்டத்துக்கு போறான். वहां उस जाल के द्वारा उसने एक चिड़िया पकड़ ही ली. அங்க வந்து என்ன பண்றான், அந்த ஃப்ரெண்டு கொடுத்தான்ல அந்த நெட்டை வச்சு ஒரு பறவைய பிடிச்சிட்டான். ஓகே. उस चिड़िया को जाल में फंसाकर वह माँ के पास ले आया. அந்த பறவையை வந்து அந்த நெட் இருக்குல்ல, நெட்டில் ட்ராப் பண்ணி அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்தான். ஓகே, லே ஆயானா எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்து என்ன சொல்றான், தேக்கோமா மைனே ஏக் நன்ஹி சிடியா பக்கடி ஹே. பாருங்க அம்மா, நான் வந்து ஒரு சின்ன பறவை, நன்ஹினா சின்ன, ஸ்மால், சின்ன பறவை வந்து பிடிச்சிருக்கேன். इसके पंख कितने सुंदर हैं. இதனுடைய சிறகுகள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அமன் சொல்றான். அதுக்கு வந்து உடனே அம்மா சொல்றாங்க, அரே यह तो हारिल है, यह गाना भी गाती है. இது வந்து ஹாரில் பேர்ட். ஹாரில்னா தோते की एक प्रजाति, அதாவது கைண்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பேரட். ஓகே, ஸோ பேரட் மாதிரி ஒரு வெரைட்டி, பேரட் மாதிரியே இருக்கும் இந்த பேர்டு, ஹாரில் பேர்டு. இது வந்து ஹாரில் பேர்டு, இது வந்து நல்ல பாட்டு கூட பாடும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அமன் தும் இசை சோடுதோ. அமன், நீ இதை வந்து விட்டுடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. மா மை இசை பரேஷான் நஹி கருங்கா. அம்மா, நான் இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இதை வந்து ஒன்றும் துன்புறுத்தவே மாட்டேம்மா. ஆப் व्यर्थ में चिंता कर रही है. நீங்க வந்து மீனிங்லெஸ்ஸா வந்து வரி பண்ணிக்கிறீங்க, அதாவது ஒண்ணுமே அர்த்தமே இல்லாம. அர்த்தம்னா என்னது, மீனிங். ஸோ व्यर्थனா மீனிங்லெஸ், கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம கவலைப்படுறீங்கம்மா. மை இஸ்கி அச்சே சே தேக்பால் கருங்கா. நான் வந்து இதை வந்து ஐ வில் டேக் குட் கேர் ஆஃப் இட். ஓகே, நான் வந்து ரொம்ப நல்லா இதை பார்த்துப்பேன். इसके खाने पीने का पूरा ध्यान रखूंगा. நான் வந்து இது சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லா ஃபுல்லாக வந்து அதை நல்லா கவனமாக பார்த்துப்பேன் அப்படின்னு அமன் சொல்கிறான். ஓகே, பக்ஷினாலும் பேர்டு, சிடியானா பேர்டு, கக் எல்லாமே பேர்டு தான். अमन की जिद के आगे माँ चुप रही. அமனோட ஸ்டபர்னஸ், ஜித்துனா ஸ்டபர்னஸ், பிடிவாதத்துக்கு முன்னாடி அம்மா வந்து ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க, சைலண்ட் ஆயிட்டாங்க. அமன் நே பிஞ்சரா பஹலே ஹி சாஃப் கர்கே ரக்கா தா. அமன் வந்து அந்த கூண்டை வந்து முதலே, அதாவது பறவையை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டான். उसने चिड़िया को पिंजरे में रखा, उसके लिए दाना पानी रखा और पिंजरा बंद कर दिया. அவன் வந்து அந்த பறவையை வந்து கூண்டுக்குள்ள வச்சுட்டு அதுக்காக தானியமும் தண்ணியும் வச்சான். பிறகு அந்த கூண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான், மூடிட்டான், உள்ள வச்சு மூடிட்டான். दूसरे दिन भी उसने पानी बदला, दाना रखा, पिंजरे की सफाई की. செகண்ட் டே என்ன பண்ணுறான், செகண்ட் டே ஆல்சோ அவன் என்ன பண்ணுறான், தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணுறான், அழுக்காக இருக்கும்ல, ஸோ அது வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணுறான். அதுக்காக தானியங்கள்லாம் வச்சான் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கூண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணான், அழுக்காக இருக்கும், டர்ட்டியாக இருக்கும்ல, ஸோ க்ளீன் பண்ணியிருக்கான். இஸ் तरह 3-4 दिनों अमन ने चिड़िया का खूब ध्यान रखा. இதே மாதிரி இஸ் तरहனா லைக் திஸ், இதே மாதிரி 3-4 days வந்து அமன் வந்து பறவையை வந்து நல்லா கவனிச்சான். ஓகே, खूब ध्यान रखाना நல்லா கவனிச்சான் 3-4 days. परंतु आना एनाचे कुछ दिनों बाद वह दोस्तों के साथ खेलने में ऐसा व्यस्त हुआ कि चिड़िया को भूल ही गया. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு, அவன் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டான். எதுல, தோஸ்தோனா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுல, दोस्तों के साथ खेलने में, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுல ரொம்ப பிஸி ஆயிட்டான். அதனால அவன் வந்து அந்த பறவையை மறந்தே போயிட்டான். அதாவது he forgot totally about the bird. भूल ही गया ना, forgot. पिंजरा रसोई घर के सामने वाले बरामदे में रखा था. அந்த கூண்டு வந்து எங்க வச்சிருக்காங்க, அந்த அவங்க வீட்டு கிச்சனுக்கு முன்னாடி ஒரு வெராண்டா இருக்கு. ஓகே, வெராண்டானா பால்கனி, பால்கனிக்கு முன்னாடி, பால்கனில தான் வச்சிருக்காங்க அந்த கூண்டை. सो अतः माँ ही चिड़िया के लिए दाना पानी रख देती. அதனால அம்மா தானே கிச்சனுக்கு அடிக்கடி போவாங்க. ஸோ வந்து அம்மா வந்து
கிச்சன் முன்னாடி தான் அந்த கூண்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த பறவைக்காக தானியங்களும் தண்ணியும் வச்சிட்டு இருந்தாங்க. பரந்து ஆனா என்னாச்சு, घर के कामों में वे कभी कभी भूल जाती थी. ஆனா வீட்டு வேலையில घर के कामனா வீட்டு வேலையில அவங்களும் என்னாச்சு, அவங்களும் சம்டைம்ஸ் கபி கபினா சம்டைம்ஸ் அவங்களும் மறந்து போயிடுறாங்க. भूल जाती. कुछ दिन बीत गए. கொஞ்ச நாள் இதே மாதிரி போச்சு. some few days passed away. अमन को अब भी चिड़िया का ध्यान नहीं आया. இப்போ கூட அமனுக்கு அந்த பறவையை பத்தி கவனமே வரவே இல்லை. एक दिन माँ ने उसे डांटते हुए कहा. ஒரு நாள் வந்து அம்மா வந்து அவனை திட்டிகிட்டே சொன்னாங்க. लगता है तुम चिड़िया को बिल्कुल भूल गए हो. seems like you have completely forgotten about the bird. ஸோ நீ வந்து அந்த பறவையை வந்து ஃபுல்லாக மறந்தே போயிட்ட அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. भलाई इसी में है कि चिड़िया को उड़ा दो. நீ வந்து பேசாம அந்த பறவையை வந்து பறக்க வச்சிடு, அதுதான் அதுக்கு நன்மை. பலாயினா நன்மை, குட், அதுதான் அதுக்கு நல்லது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உட்னா உடானா, ஃப்ளைய இது வந்து மேக் சம்திங் ஃப்ளை. உடானா அது வந்து பறக்க வைக்கிறது. அம்மா வந்து இது மாதிரி பறக்க விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மன் என்ன சொல்றான், நஹி நஹிமா ஐசா மத் கர்னா. இல்ல இல்ல அம்மா இப்படி பண்ணாதீங்கம்மா. अब मैं प्रतिदिन याद से इसका पिंजरा साफ करूंगा और दाना पानी रखूंगा. நான் இப்போ தினமும் இனிமே வந்து ஞாபகம் வச்சுட்டு ஐ வில் ரிமெம்பர் எவ்ரிடே. ஐ வில் ரிமெம்பர். அப்புறம் அதுக்கு வந்து நான் கூண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணுவேன். அதுக்கு வந்து தானியமும் தண்ணியும் வைப்பேன் கண்டிப்பா அப்படின்னு அமன் சொல்றான். इतना कहकर अमन पिंजरे के पास गया तो उसने देखा कि இதை வந்து சொல்லிட்டு அமன் வந்து அந்த கூண்டு பக்கத்துல போய் போறான். அப்ப வந்து அவன் என்ன பாக்குறான், वह चिड़िया पिंजरे में भूखी प्यासी बीमार और कमजोर पड़ी हुई थी. அங்க போய் பார்த்தா என்ன இருந்துச்சு, அந்த பேர்ட் வந்து அவன் பிடிச்சு வச்சிருந்த பேர்ட் வந்து அந்த கூண்டுக்குள்ள ரொம்ப வந்து ஹங்கிரி. பூக்கினா ஹங்கிரி, அதாவது ரொம்ப பசியோடும் தாகத்தோடும் தர்ஸ்டியாகவும் ரொம்ப அது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம, பீமார்னா சிக்க, உடம்பு சரியில்லாம ரொம்ப வீக்கா அப்படியே படுத்திருந்துச்சு. அமன் நே தீரே சே பக்கட்கர் உசே பாஹர் நிக்காலா. அமன் வந்து அதை மெதுவா அதை பிடிச்சு வெளியில எடுத்தான். கூண்டுல இருந்து வெளியில எடுக்கிறது, பாஹர்னா அவுட் சைட், வெளியில எடுக்கிறான். वह जोर जोर से सांस ले रही थी. அது வந்து ரொம்ப லவுடா வந்து பிரீத் பண்ணிச்சு. அப்படின்னு ரொம்ப மூச்சை வந்து இழுத்து இழுத்து விட்டுட்டு இருந்துச்சு. அவர் உஸ்கி ஆங்கேன் பி பந்த் தி. அதுக்கப்புறம் அதோட கண்களும் மூடி இருந்துச்சு. அதாவது மயக்கத்துல அந்த கண்ணு கூட திறக்க முடியாம அவ்வளவு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அந்த பேர்டு. ஏன் அம்மா இவன் வந்து விளையாடுறதுல ரொம்ப பிஸியா அதை கவனிக்காம விட்டுட்டான்ல, அதனால. अमन का दिल धक धक करने लगा. அவனோட ஹார்ட் வந்து லப் டப் லப் டப்னு அப்படியே படபடன்னு இருந்துச்சு அவனுக்கு. कहीं चिड़िया मर गई और जीवित नहीं रही तो बहुत बुरा होगी. ஐயோ அந்த அந்த பறவை வந்து இறந்து போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது உயிரோட இல்லைன்னா ரொம்ப வந்து பேடா போயிடுமே, ரொம்ப வந்து தப்பா போயிடுமே. மாபி பகுத் டாட்டேகி. அம்மா கூட அது என்னை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க. அப்புறம் வஹ் மன் ஹி மன் துக்கிதா. அவன் வந்து மனசுலயே வந்து ரொம்ப வந்து கவலையா இருந்தான். உசே அப்னி ஜித் பர் பஷ்சாத்தாப் ஹோ ரஹா தா. அவன் வந்து he started regretting for his stubbornness. அவன் வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்ததை நினைச்சு அவன் ரொம்ப ரெக்ரெட் பண்ணான். தானே வந்து ரொம்ப வந்து தப்பு அப்படின்றத அவன் ஃபீல் பண்ணான். இப்போ தான் உணர்ந்தான் அவன். தேக்கா அப்படி ஜித்துக்கா பரிணாம். பாத்தியா உன்னோட பிடிவாதத்தோட ரிசல்ட்ட அப்படின்னு யார் சொல்றா, மானே புனக கஹா. மா செட் அகைன். அம்மா சொல்றாங்க, உன்னோட பிடிவாதத்தோட பலனை பாத்தியா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அமன் சுப் ரஹா. அமன் வந்து ரொம்ப அமைதியா இருந்தான். चिड़िया अब भी जोर जोर से सांस ले रही थी. இப்போ கூட அந்த பறவை வந்து ரொம்ப லவுடா பிரீத் பண்ணிட்டு இருந்துச்சு, ரொம்ப இழுத்து இழுத்து மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. அமன் வஹி பைட்டா ரஹா ராத் ஹோனே லகி.
அம்மன் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான். நைட் ஆயிட்டே இருந்துச்சு. நைட் ஆயிடுச்சு. ஸோ தூங்கணும்ல, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். उसने चिड़िया को उठाकर धीरे से पिंजरे में रख दिया. அவன் வந்து என்ன பண்றான், அந்த பறவையை வந்து மெதுவா தூக்கிட்டு மெதுவா லிஃப்ட் பண்ணிட்டு என்ன பண்றான், கூண்டுக்குள்ள வச்சுட்டான். நைட் ஆகுதுல்ல, ஸோ அவனும் தூங்கணும்ல, ஸோ கூண்டுக்குள்ள வச்சிடறான். मन ही मन ईश्वर से प्रार्थना करने लगा कि चिड़िया ठीक हो जाए. மனசுலே அந்த மன்ஹி மன்னா மனசுலே வந்து அவன் கடவுள்கிட்ட, ஈஸ்வர்னா காட், கடவுள்கிட்ட ப்ரே பண்றான். என்ன வேண்டிக்கிறான், he is praying that அந்த பறவை வந்து சரியாயிடணும் அப்படிங்கறத மனசுலயே அவன் வந்து வேண்டிக்கிறான். उस रात अमन को ठीक से नींद नहीं आई. அந்த நைட் வந்து அமனுக்கு நல்ல தூக்கமே வரவே இல்லை. அதாவது கவலையில அவனுக்கு தூக்கமே வரல. जब भी आंख खुलती वह चिड़िया को देखा था. எப்பப்பெல்லாம் கண் முழிக்கிறானோ அப்பெல்லாம், தூக்கத்துல நடுவுல வந்து கண் முழிக்கும் போதெல்லாம் அவன் வந்து என்ன பண்றான், போய் அந்த பறவையை போய் பார்த்துட்டு வரான். கூண்டுக்குள்ள இருக்குல்ல, அந்த பறவையை போய் பார்த்துட்டு வரான். ராத் பீத்தி சவேரா ஹுவா. நைட் போயிடுச்சு, நைட் பாஸ்டவே. அப்புறம் மார்னிங் வந்துச்சு. ஓகே, விடிஞ்சிருச்சு அடுத்த நாள். பகீச்சே மே சிடியாங் சஹ்சஹாயி. தோட்டத்துல வந்து காலையில எப்படி பறவைகள்லாம் சத்தம் போடும்ல, ஸோ காலையில பேர்ட்ஸோட சேட்டரிங் சத்தம் வந்து கேட்டுச்சு. அமன் கி ஆங்க் குல் கயி. அமனுடைய கண்கள் திறந்தன. அதாவது இது பிசிக்கலா சொல்லல, கண் திறக்கிறதுனா ஓப்பனிங் ஐஸ்ன்னு சொல்ல. இது வந்து இடியம் ஒரு, அதாவது அவனோட மனக்கண்கள் திறந்தன. அவன் திருந்திட்டான் அந்த சத்தத்தினால, பேர்ட்ஸோட சத்தத்தை கேட்டு அவன் திருந்திட்டாங்கிற மாதிரி மீனிங். இது வந்து idioms and phrases சொல்லுவோம்ல அது. वह झटपट उठा और पिंजरे के पास बैठ गया. அவன் வந்து quickly he got up. தடான்னு எஞ்சிட்டு அந்த கூண்டு கிட்ட போய் உட்கார்ந்தான். கௌர் से चिड़िया को देखा. ரொம்ப he saw the bird very carefully. ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பார்த்தான், கவனமா அதை பார்த்தான். மா ஜல்தி உட்டோ देखो. அம்மா சீக்கிரம் எந்திங்க பாருங்க. उसने जोर से आवाज लगाई. அவன் வந்து சத்தமா கூப்பிட்டான் அவங்க அம்மாட்ட. இது சொன்னான், சீக்கிரம் வாங்க எந்திங்கம்மா. लगता है हमारी हारिल ठीक हो रही है. seems like நம்மளோட ஹாரில் பேர்ட் வந்து becoming okay. है ना, is it not? இல்லையா அப்படின்னு அம்மன் வந்து கேக்குறான். माँ ने देखा कि चिड़िया छाती के बल औंधे मुख नहीं पड़ी थी. அம்மா வந்து பாக்குறாங்க. பார்த்தா என்னாச்சு, அந்த ஹாரில் பேர்ட் இருக்குல்ல, ஹாரில் பேர்டோட முகம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த செஸ்டோட ஒட்டி இருந்துச்சு. அது ரொம்ப முகம் தொங்கி வாடி இருக்கிறது. அது மாதிரி இல்லாம இப்ப எப்படி இருக்கு, பல்கி பைட்டி थी. இப்போ வந்து நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கு. उसकी आंखें भी खुली थी और सांस भी ठीक चल रही थी. அதோட கண்களும் நல்லா திறந்துருந்துச்சு. அப்புறம் பிரீதிங்கும் நல்லா ஓகேவா இருந்துச்சு. அதாவது இழுத்து ரொம்ப மூச்சு விடாம எப்பயுமே நார்மலா இருந்துச்சு. शुक्र है भगवान का चिड़िया की जान बच गई. Thank you God வந்து for saving the life of the bird. அதை வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்றது அம்மா சொல்றாங்க. மானே ஈஸ்வர் को धन्यवाद देते हुए कहा. அம்மா வந்து கடவுள்கிட்ட, ஈஸ்வர்னாலும் காட், பகவான்னாலும் காட், கடவுள்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டே சொல்றாங்க. அமன் इसके पिंजरे में दाना पानी रख दो. इच्छा होने पर यह कुछ खा लेगी. அமன் இதோட கூண்டுக்குள்ள சாப்பாடும் தண்ணியும், அதாவது கிரெயின்ஸ் தானியங்களும் தண்ணியும் வச்சுட்டு, அது எப்போ வந்து பசிக்குதோ, எப்போ வந்து அது whenever it wishes to eat, எப்போ வந்து சாப்பிடணும் போல இருக்கோ அது வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. माँ के कहने पर अमन ने वैसा ही किया. अम्मा சொன்னதுபடி அப்படியே அவன் செஞ்சான் அமன். वह हारिल के दाना खाने की प्रतीक्षा करने लगा. அதாவது அம்மா சொன்னாங்களே சாப்பாடு வைக்க சொல்லி, ஸோ சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சுட்டு அவன் அப்படியே வந்து he was waiting. அது வந்து எப்ப சாப்பிடுங்கிறத அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். उसने मन ही मन निश्चय किया कि, இதான் ரொம்ப மெயின், இந்த சென்டென்ஸ் தான். அவன் வந்து மனசுலயே வந்து he decided. இந்த லெசன் பேரு நிச்சயில. என்ன வந்து அவன் வந்து முடிவு பண்றான், என்ன வந்து தீர்மானம் அவன் எடுக்கிறான். he is deciding that हारिल के ठीक होते ही
उसे आजाद कर देगा ஹாரில் பேர்டு வந்து சரியாயிட்ட பிறகு அவன் வந்து அதை வந்து சுதந்திரமா பறக்க விட்டுருவேன், ஃப்ரீ பண்ணிடுவேன் அப்படிங்கறத அவன் டிசைட் பண்றான். அப்புறம் இன்னொன்னு டிசைட் பண்றான். और फिर कभी चिड़िया नहीं पकड़ेगा. செகண்ட் டெசிஷன் என்ன எடுக்கிறான்? நம்ம வந்து எப்பயுமே வந்து பேர்டு வந்து எனி பேர்டு பிடிக்கவே கூடாது, ஷுட் நாட் கேட்ச் எனி பேர்டு அப்படிங்கிற ரெண்டு டெசிஷன் எடுக்கிறான். சரியாயிட்ட பிறகு அந்த ஹாரில் பேர்டை ஃப்ரீ பண்ணிடணும், அதுக்கப்புறம் இனிமே எப்பயுமே எந்த பேர்டும் பிடிக்கவே கூடாது அப்படிங்கிற ரெண்டு டெசிஷன் அவன் எடுக்கிறான். இதுதான் இந்த லெசன். இந்த குட்டி பையன் வந்து அமன் எடுக்கிற டெசிஷன், நிச்சய். कुछ दिनों बाद उसने हारिल को आजाद कर दिया. கொஞ்ச நாள் பிறகு அந்த பேர்ட் சரியாயிரும். ஸோ ஹாரில் பேர்டு வந்து சரியாயிரும். அது சரியான பிறகு அதை வந்து அவன் டிசைட் பண்ண மாதிரியே ஃப்ரீ பண்ணிடுறான். ओके, सारांश. अमन के दोस्त ने विदेश से उसे चिड़िया पकड़ने का जाल ला कर दिया. அமன்ற ஒரு பையனோட ஃப்ரெண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து பறவை பிடிக்கிறதுக்காக நெட் ஜால் வந்து கொண்டாந்து கொடுத்துருக்கான். அமன் நே உஸ் ஜால் சே ஏக் சிடியா பக்கடி. அமன் வந்து அந்த நெட்டை வச்சு ஒரு பறவையை பிடிச்சான். उसके पिंजरे में दाना पानी रखकर चिड़िया को उसमें रख दिया. அவன் வந்து அத கூண்டுக்குள்ள வந்து வச்சு அதுக்கு தானியங்களும் தண்ணியும் சேர்த்து அது கூண்டுக்குள்ள வச்சிடறான். अमन की माँ को उसका चिड़िया को पिंजरे में रखना पसंद नहीं था. ஆனா அமனோட அம்மாக்கு அந்த மாதிரி கூண்டுக்குள்ள வந்து பறவையை வச்சு வைக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. she does not like it. okay, अमन चिड़िया के प्रति लापरवाह हो गया. அமன் வந்து கொஞ்ச நாள் கவனிச்சான், அதுக்கப்புறம் அதை வந்து கவனிக்கிறது அப்படியே விட்டுறான். परिणाम स्वरूप consequently, परिणाम स्वरूप चिड़िया बीमार हो गई. consequently what happened? அந்த பேர்ட் வந்து அந்த பறவை வந்து ரொம்ப சிக் ஆயிடுது, உடம்பு சரியில்லாம ஆயிடுது. उसके उपचार के दौरान अमन ने निश्चय किया कि அதுக்கு ட்ரீட் பண்ணும்போது, ஓகே, அது சரியா அது வந்து பாத்துக்கிற போது, அது உடம்பு சரியில்லை, ஸோ அது பாத்துக்கிற போது அவன் வந்து டிசைட் பண்றான். என்ன டிசைட் பண்றான்? இஸ் டிசைடிங் தட் அப் वह कभी पक्षी नहीं पकड़ेगा. He will not catch any bird. और उसने चिड़िया को मुक्त कर देगा. அதுக்கப்புறம் அவன் இன்னொரு டெசிஷன் என்ன எடுக்கிறான்? அதை வந்து அந்த பேர்டை வந்து நான் ஃப்ரீ பண்ணிடுவேன் அப்படிங்கிற ரெண்டு டெசிஷன் அவன் எடுக்கிறான், அந்த அமன்கிற பையன். पाठ संदेश, मैसेज ऑफ द लेसन. हमें पशु पक्षियों को पिंजरे में नहीं रखना चाहिए. நம்ம வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸை வந்து கூண்டுக்குள்ள வைக்கவே கூடாது. we should not keep animals or birds in a cage அப்படிங்கிறது தான் மெசேஜ் ஆஃப் த லெசன். अनमोल वचन, वैल्यूएबल वर्ड्स. प्रकृति ने सबको मुक्त बनाया है. நேச்சர் வந்து படைக்கும் போதே நம்மளை வந்து எல்லாரையும் வந்து ஃப்ரீயா தான் படைச்சிருக்கோம். யாருமே கூண்டுக்குள்ள வந்து பிறக்கிறது இல்லைல்ல. ஸோ ஃப்ரீயா தான் நேச்சர் வந்து நம்மளை படைச்சிருக்கு. हमको कोई अधिकार नहीं किसी से उसकी आजादी छीनने का. We have no rights to snatch someone's freedom from anybody. ஓகே, யாருடைய சுதந்திரத்தையும் பறிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம்னாலும் அதிகாரம் தான் தமிழ்ல, எந்த ரைட்ஸும் நமக்கு கிடையவே கிடையாது. व्याकरण एक दृष्टि में, ग्रामर इन ए ग्लांस. संज्ञाना नाउन, प्रतीक, अमन, माँ, चिड़िया, दोपहर. இதுல வந்து இதெல்லாம் வந்து கான்கிரீட் நவுன்ஸ். दोपहरன்றது ஆஃப்டர்நூன், இது மட்டும் அப்சல்யூட். सर्वनाम, प्रोनाउन, तुम, वह, मुझे, इसे. क्रिया ना वर्ब, करूंगा, पकड़ना, लाना, खाना पीना, उड़ाना, இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ், verb. மானக் ஹிந்தி, ஸ்டாண்டர்ட் ஹிந்தி. ஃபந்தா, இந்தா, இப்படி போடலாம், இப்படியும் போடலாம். எனிவே. ट्रैप, दुखी, सैड. पिंजराना, पी इंज जरा, पिंजरा, केज, गुंड. पठन और श्रुतलेख, स्टडी एंड डिक्टेशन वर्ड्स. அதாவது டஃப் வேர்ட்ஸ், ஹார்ட் வேர்ட்ஸ், இதெல்லாம் தான் மெயின் வேர்ட்ஸ் இந்த லெசன்ல. நன்ஹீனா ஸ்மால், व्यर्थ மீனிங்லெஸ், देखभाल ना टेक केयर, व्यस्त ना बिजी,
प्रतिदिन एवरीडे, पश्चाताप, परिणाम, प्रार्थना, औंदी, शुक्र, धन्यवाद, प्रतीक्षा, निश्चय. இதெல்லாம் தான் இந்த வேர்ட்ஸ்ல இந்த லெசன்ல வர ஹார்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ.